गुरुर्ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 2ஆம் நாள். நேற்றைய தினம் புரட்டாதி மாத பிறந்திருக்கிறது. இன்று 2வது நாள் 18/9/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் அவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளிலே ஆசார சீரராக ஆலய வழிபாடுகளை செய்து சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, இந்த தட்சிணாமூர்த்தி குருமூர்த்தமாக அமர்ந்திருப்பார். அவருக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலராலை அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஏனைய ஆலயங்களிலே நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குபேரனுடைய திசை என்று போற்றுகின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து வழிபாடுகளை செய்கின்ற பொழுதிலும் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. இப்பொழுது இந்த மகாலய சிரார்த்தம், மாலய பட்சத்திலே மாலய சிரார்த்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறான மாலய சிரார்த்தத்திலே குடும்பத்திலே மறைந்த எல்லோருக்குமாகவும் செய்யப்படுவத இந்த மகாலயம் என்கின்ற இந்த 15 திதிகள். இது பொதுவாக மாலய பட்சம் மாலய சிரார்த்தம் என்றால் புரட்டாதி மாதத்திலே தான் வர வேண்டும், இது ஏன் ஆவணியிலே முறை வந்தது என்று பலருடைய உள்ளத்திலும் ஒரு எண்ணங்கள் வரும். இது இந்த சௌரமானம் சாந்திரமானம் என்று பார்க்கப்படுகின்ற பொழுது இந்த சாந்திரமான ரீதியாக நமக்கு புரட்டாதி மாதத்து அமாவாசையை அடிப்படையாக கொண்டுதான் முதல் 15 திதிகள். அந்த வகை முறை ஆவணி மாதத்திலேயே இந்த தேய்பிறை பிரதமை ஆரம்பமாகி அமாவாசையில் 21ஆம் தேதி அமாவாசை அன்று இந்த புரட்டாதி மாலயம் நிறைவேறும். இந்த 15 திதிகளிலும் கடந்த 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி எந்த சுபகாரியங்களும் யாரும் செய்யக்கூடாது. ஒரு ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது, வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, ஒரு திருமணத்திற்கான பேச்சு கூட எடுக்கப்படாது, ஜாதகம் பார்க்கப்படாது என்று சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுதும் அங்கு செய்கிறார்கள். இங்கு அறியாமையினாலே புரியாதவர்கள், இதனுடைய தாற்பயங்கள் தத்துவங்கள் விளக்கங்கள் அடிப்படை தெரியாதவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். இவ்வாறு செய்யக்கூடாது. இந்த பிதர்களுடைய வழிபாட்டுக்குரிய காலம்தான் இந்த மாலய பட்சம். மாலய பட்சத்திலே ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் செய்யப்படாது, செய்தால் அது தோஷம், செய்யக்கூடாது. புரியாதவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தத்துவம் தெரிய வேணும்.
தாற்பயம் தெரிய வேண்டும், அடிப்படை தெரிய வேண்டும். எதுவுமே தெரியாது. இந்த மாலையபக்ஷம் என்றால் என்ன, எதற்காக ஒதுக்கப்பட்டது, எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது, பிதர்கள் வழிபாட்டுக்காகத்தான் இந்த வருடத்திலே இந்த 15 திதிகள் ஒதுக்கப்பட்டது. இதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். இவ்வாறான இந்த மாலையபக்ஷ சிரார்த்த காலங்களிலே பிதர்களை வேண்டி வழிபாடு செய்வது, பிரதமை முதல் அமாவாசை வரையிலே இந்த குடும்பத்திலே மறைந்தவர்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி சிரார்த்தம் செய்வது, எல்லோருக்குமாக சிரார்த்தம் செய்வது. இப்போ நம்முடைய குடும்பத்திலே யாராவது ஒரு சந்நியாசம் பெற்றிருந்தால், சாமியாராக போயிருப்பார் சொல்வார்கள், அவ்வாறு செய்தால் அவர்களுக்காக கூட இன்றைய தினம் சந்நியஸ்த மாலயம் என்கின்றதாகி இந்த மாலைய சிரார்த்தம் இன்றைய இந்த வியாழக்கிழமையிலே சந்நியஸ்த மாலயம் என்கின்ற சிரார்த்தம் செய்கின்ற ஒரு சிறப்பும் இன்று உண்டு. எனவே இந்த காலத்திலே ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்யவே படாது, வீடுகளிலே கிரகப்பிரவேசம் செய்யவே கூடாது என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். இது புரியாமல் ஒரு சிலர் செய்வதனாலே அதனாலே ஏற்படுகின்ற இந்த தவறுகள் எல்லோரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு நாள், நட்சத்திரம், திதி, வாரம், யோகம் இவையெல்லாம் பார்க்க வேண்டும். எதுவும் புரியாமல் நாம் செய்கின்ற வழக்கம் இப்பொழுது பலருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிதர்களுக்குரிய காலம் மாலையபக்ஷ காலம் என்பது ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த மாலைய சிரார்த்தம் வழிபாடுகள் பற்றி சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு கூறுகின்றார், அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பலவற்றை பெற்றுக்கொள்கின்றோம். ஆற்றல்கள், திறமைகள் நாங்கள் வளருவதற்கும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் என்று ஏராளமான சந்தர்ப்பங்கள் அருளப்படுகின்றன. எங்களுடைய சிறிய பருவத்திலே இருந்தே எங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர்கள் வழியாக, எங்களுடைய சமுதாயத்தின் வழியாக, நாங்கள் கல்வி கற்றுக்கொண்ட பாடசாலைகள் வழியாக, நாங்கள் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெற்றிருந்தால் அதன் வழியாக நாங்கள் படித்தவர்களாகவோ அல்லது ஆற்றல் மிக்கவர்களாகவோ அல்ல நல்ல பதவிகளை நல்ல அந்தஸ்திலே இருக்கின்றவர்களாகவோ, அன்றையில் நாங்கள் சமூகத்திலே மற்றவர்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கின்றவர்களோ வழிகாட்டிகளாக இருக்கின்றவர்களோ இப்படி என்று சொல்லி அதிகம் கொடுக்கப்பட்டால் அதிகம் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறு இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் எப்பொழுதும் உங்களிடம் என்ன பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றனவோ அத்தகைய பொறுப்பை நீங்கள் ஏற்று இன்னும் அதிகமாக நீங்கள் உங்களுடைய பதிலை, பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி, சில வேளைகளிலே நாங்கள் சில பொறுப்புகளை, சில அந்தஸ்துக்களை, சில பதவிகளை, சில எங்களுக்குரிய செல்வாக்கு வகுக்கக்கூடிய இடங்களை கைப்பற்ற விரும்புகின்றோம். ஆனால் நாங்கள் கொடுக்க மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம். ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொண்டால் அவரை உருவாக்குவதற்கும் அவருடைய ஆற்றல்களிலே அவர் திறம்பட செய்வதற்கும் அவருக்கு அவருடைய குடும்ப பின்புலமும் இந்த சமுதாயமும் இந்த அரசு கூட
மக்கள் கூட அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் எவரிடம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர்கள் அங்கு சுயநலமாக நான் என்னுடைய லாபத்தை மட்டும் கருதுகின்றதாக இருக்கக்கூடாது. மாறாக எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். புனித பவுல் கூறுகின்றார், ஆவியானவருடைய தூய ஆவியானவருடைய வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஏனென்றால் அவை சமூகத்தினுடைய நலனுக்காக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதனால நாங்கள் எதை எதை பெற்றுக்கொள்கின்றோம், எதை எதை நாங்கள் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சிந்திப்போம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எவ்வளவோ விடயங்களை, எவ்வளவோ நல்ல சந்தர்ப்பங்களை, எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இறைவன் பல நல்ல மனிதர்கள் ஊடாக எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் அறிவை பெருக்கி இருக்கின்றோம், செல்வத்தை பெருக்கி இருக்கின்றோம், ஆற்றல்களை பெருக்கி இருக்கின்றோம், நல்ல உணர்வுகளை, நிறைவான அனுபவங்களை பெற்றிருக்கின்றோம். இவற்றை நாங்கள் கொடுப்பதற்கும் எவ்வளவு தூரமாக எங்களை இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றாரோ அவ்வளவு தூரம் நாங்கள் தாராள மனமுள்ளவர்களாக வாரி வழங்குகின்ற வள்ளல்களாக திகழ ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய பஅத அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால் அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர்தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரியொரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம், தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம்
இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்திலிருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.